ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா மை மை சீக்ரெட் ஹஸ்பண்ட். இது யாருக்கானதுன்னா ஜின் விமின் குக். இது என்னதான் ஜின்னு இதில் ஹீரோவாக இருந்தாலும் விமின் குக் 3 பேருமே இதில் இம்பார்ட்டன்ட் தான்டா. இதுக்கு இன்ட்ரோலாம் தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு நம்ம அவங்களோட கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம்டா. இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நம்ம இந்தியாவில் தான் காமிக்கிறோம். ஒரு 30-35 ஏஜ் உள்ள ஒரு ஆன்ட்டி ஃபோனில் ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏய் நீ என்னடி இங்கே ஊருக்கு வரப்போறியா இல்லையா? இந்தியாவுக்கு கொரியா போய் பிஸ்னஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. என்ன தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க? மேம், நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் நினைக்கல. இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மீட்டிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்றீங்க? சரிடி, உன் தங்கச்சி 3 பேர் லவ் பண்ணுறாளுங்க, அது உனக்கு தெரியுமா? தெரியும் சொன்னாளுங்க எனக்கு கால் பண்ணி. ஓ, சொல்லிட்டாளுங்களா? சரி, இப்போ அதுக்கு என்ன மேம்? சரிடி, நான் போய் பேசணும், போய் பேசுங்க. அவங்க இங்கே இல்லை, இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் கொஞ்சம் தள்ளி போகணுமா? சரி, போய் பேசுங்க. ஆனால் நீ இருக்கேடி, நான் இருந்தா என்ன? ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? நீ அக்கா கறின்னு ஒருத்தி இருக்க. இப்போ என்ன, நான் வரணுமா? வந்து பேசணுமா? எப்போ பேச போகிறேன்னு சொல்லுங்க மேம், நான் வரேன். வந்துட்டு அடுத்த நாளே நான் ஃப்ளைட் ஏறிடுறேன் மேம். ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு மேரேஜ் பண்ணணும்டி. நீ எவ்வளோ நாளைக்கு தனியாக தான் இருப்ப? உனக்கு இப்போ வயசு 27, உன் தங்கச்சிகளுக்கு 25. அவளுகளே மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாளுங்க. இப்போ என்ன உனக்கு? நான் என்ன யாராவது பார்க்கவா? மேம், உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது? நீங்களும் வருஷம் கேட்குறீங்க, நானும் சொல்லிட்டேன். நான் முதல் தடவை பார்த்ததே போதும், எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. என்னடி எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கடி, உனக்கு புரியுதா இல்லையா? மேம், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அக்கா நீ இருக்கும்போது தங்கச்சிகளுக்கு எப்படி? பாருங்க மேம், எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், எந்த ரூல்ஸுமே கிடையாது. அது நீங்களா போட்டுக்கிட்டது, சரியா? நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது, அவளுக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா? நல்லா பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க. நான் வரேன், வரமாட்டேன்னு நான் சொல்லலை. ஆனால் 1 டே தான் நான் வருவேன். என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூட இருக்க முடியாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் நாளைக்கு போய் பேசணும், போய் பேசு மேம். நான் பேச வேண்டாம்னு சொல்லலை. உனக்கு என்னடி புரியுதா இல்லையா? மேம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு மேரேஜ் வேணாம். நான் வேணும்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களே பண்ணி வைங்க, சரியா? இப்போதைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு மேரேஜ் வேணாம். அவளுகளுக்கு மேரேஜ் பிடிச்ச பசங்க இருக்காங்கல்ல, பண்ணி வைங்க. எதுவும் சொல்ல போகிறது இல்லை, புரியுதா உங்களுக்கு? யாரையாவது நீ லவ்வாவது பண்ணுறியாடி? சத்தியமாக கிடையாது. அதுவும் இல்லைன்ற. நாங்கள் பார்க்கவான்னு கேட்டால் அதுவும் வேணான்ற. என்ன தான் உனக்கு இப்போது? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ இட்டும் பார்க்க வேணாம். நீ அமைதியாக இருந்து தங்கச்சிகளுக்கு மேரேஜ் முடிச்சு ஹாப்பியாக அனுப்பிச்சி வைங்க. நீ கூப்பிட்டா நான் வரேன், இல்லைன்னா நான் வரல, நான் காலை கட் பண்ணுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டான். இப்போ எதுக்குடி நீ கத்திக்கிட்டு இருக்க? இந்த நம்ம ஒயனுடைய அப்பா தான் இவங்க. இப்போ பேசினது ஒயன் நீங்கள் தான்டா. இப்போ எதுக்குடி நீ பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க பிள்ளைய? அவளுக்கு வயசு 27ங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? 27 தான். யார் இப்போ இல்லைண்டா? அவளுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதாங்க? அது அவளுடைய சுதந்திரம், அவளுடைய ஃப்ரீடம். பண்ணுறதும் பண்ணாது அவள் கையில் தான் இருக்குது. நீ ஏன் பிடிச்சி வலுக்கட்டாயமாக பண்ணி வச்சா அவள் எப்படி வாழுவா சொல்லு? ஷோ, என் அண்ணன் பையன் இருக்கான், அவன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவன் வீட்டில், தெரியுமா உங்களுக்கு? யார்? அந்த குடிகாரன் சுரேஷா? உனக்கு அவ்வளோதானே மரியாதை, உனக்கு அவ்வளோதான். என் பிள்ளையை நான் வீட்டில் இப்படியே கூட வச்சுருப்பேன். அந்த குடிகார பயலுக்கு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுக்கிறதுக்கு விட மாட்டேன். இதுக்கு மேலே உன் அண்ணன் பசங்க அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்த அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும். என் பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டே இருப்பேன், நீங்கள் கத்துறீங்க? இங்கே பாரு, நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட கல்யாணம் பண்ணி கொடு, ரோட்டில் போகிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறேன். அதாவது அவள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன், கழுத்தை நீட்டுனா அவள் நீட்டுவான். ஆனால் உன் அண்ணன் பசங்க சுரேஷ், ராஜேஷ், இன்னும் 4 பேர் இருக்காங்களா, அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க, உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. என் 3 பிள்ளைங்களை நீ விட்டுட்டு நீ மட்டும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு நீ வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் பண்ணி விட்டு போயிடுவேன்.
ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன? சும்மா சுரேஷ் ராஜேஷ்ன்ட்டுக்கிட்டு அதில் போகும்போது அங்கிட்டு எந்திரிச்சு. ஷோ, இந்த மனுஷன் வேறு எதை கத்தி ஏங்க ஏங்க ஏய் அமைதியா ரெடி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அவர் அங்கே கிளம்பி கோமா போயிட்டாப்புல. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? எங்கள் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வந்தானே கேட்டேன். எங்கள் அண்ணன் பையனுக்கு என்ன குறை? என்ன குடிப்பான் அது? குடிக்க மட்டும் செய்ய மாட்டான்டி. அவனுக்கு பொம்பளை அந்த மாதிரிலாம் நிறையா பழக்கம் இருக்குது. உனக்கு தெரியணும்னா நீ உங்கள் கிராமத்துக்கு போய் பாரு, தெரியும் அவன் எத்தனை பொண்ணுங்களை வச்சுருப்பான்னு. என்னது என் தம்பி பொண்ணுங்களை வச்சுருக்கானா? எங்கள் அம்மா என்னமோ யோக்கியமாக பேசுச்சு. இவர் பார்த்தா நல்லா சொல்லுவாரே, இவர் தேவையெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். அப்போ இதில் ஏதோ இருக்குது. எங்கள் அம்மா தேவையில்லாமல் என் பொண்ணு அதில் மாட்டி விட பார்க்குதோ? சத்தியமாக இது எனக்கு ஒன்றும் புரியலையே. அவர் இல்லாத பொல்லாத அவர் சொல்ல மாட்டார். ஒன்றும் புரியல. இவன் என்கிட்ட பண்ண மாட்டேன்றா, இங்கிட்ட இவர் நான் அவள் எப்படி போனாலும் நான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் இவர் சொல்கிறாரு. இந்த 3 பேத்துக்கு கல்யாணம் பண்ணணும். இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ அங்கேருந்து ஒரு 3 பொண்ணுங்க வருதுங்க. என்னம்மா ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல்? ஆமாடி, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், பேசாமல் இருங்க. ஆமாம் என்னம்மா அப்பா திட்டிட்டு போகிறாரு? அது ஒன்றும் இல்லடி, உங்கள் அக்காவுக்கு எங்கள் அண்ணன் பையன் சுரேஷை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னேம்மா. இங்கே பாரு, தயவுசெய்து எங்களுக்கு கூட கல்யாணம் வேணாம், நீ இப்போ கூட எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம், இன்னும் 2 வருஷம் கூட ஆகட்டும். ஆனால் அதுக்காக அக்கா லைஃப்பை நீ இப்படி டஸ்ட்பினில் போடுற தூக்கி போடாது. என்னங்கடி, நான் எவ்வளோ பெரிய பொம்பளை பொறிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கி நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம திருவிழாவுக்கு போயிருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு வில்லேஜுக்கு. ஆமாம், அங்கே வச்சு ஷானு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையை பிடிச்சி இழுத்தான், இடுப்பு பிடிச்சி கிள்ளுனான். என்னடி சொல்கிற? ஆமாம், அதுவும் இல்லாமல் 4 பொண்ணுங்க கூட ஒரே ரூமுக்குள்ளே அவன் இருந்தான். அது உங்களுக்கு தெரியுமா? என்னங்கடி சொல்கிறீங்க? ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்கிறீங்க. அதுதான்மா இப்போ உண்மை, சரியா? நீங்கள் தேவையில்லாமல் அக்காவுடைய வாழ்க்கையை நீங்கள் பறிக்க பார்க்காதீங்க. எங்கள் கூட இப்போதைக்கு வேணாம், நாங்கள் இன்னும் 2 வருஷம் ஆகட்டும். அவங்கள்ட்ட சொல்லி கூட நாங்கள் பொறுக்க சொல்லிக்கிறோம், சரியா? பொண்ணு கெட்டு போகலை. இப்போ நாங்கள் பேசுங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னோம். அதுக்காக அக்கா வாழ்க்கை இப்படி கெடுக்க நாமும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நம்ம வயனுடைய சிஸ்டர்ஸ் நேம் என்ன அப்படின்னா ஷானு, ரீத்து, ஹனா. இதில் ஷானு தான் 2வது தங்கச்சி, ரீத்து தான் அதாவது ஷானு தான் ஃபஸ்ட்டு தங்கச்சி, ரீத்து 2வது தங்கச்சி, ஹனா 3வது தங்கச்சி. ஷானு, ரீத்து, ஹனா இவங்க 3 பேர். இவங்க 3 பேர் தான் நம்ம வயனுடைய சிஸ்டர்ஸ். சரிடி, இப்போ என்ன தான் பண்ணணுன்றீங்க? நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் பேசுங்க. அதுக்கப்புறம் அக்கா மேரேஜுக்கு ஒத்துக்கிறாள் இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா அவ மனசில் என்ன இருக்குன்றது தெரிய வேணும். இப்போ நீங்களாக பிடிச்சி எதுவும் பண்ணக்கூடாது. போங்க மம்மி எங்கிட்ட. இப்போ நீங்கள் எங்கடி போகிறீங்க? நாங்கள் சும்மா அப்படியே வெளியே சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊருக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு என்னடி இருக்குது? அதெல்லாம் அப்படி தான் மம்மி. சரி, எப்போ தான் வருவீங்க வீட்டுக்கு? நாங்கள் மதியானம் வந்துடுவோம். சரி, இப்போ என்ன சாப்பிட்றீங்களா இல்லையா? இல்லை நாங்கள் வெளியே போய் ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறோம். காலைல சாப்பாடை அவாய்ட் பண்ணாதீங்கடி, உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஓகே மேம், நாங்கள் நாளையிலேருந்து சாப்பிட்டுக்குறோம். இப்போ வேணாம். சரி, சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே மேம், பாய் அப்படின்னு 3 பேர் கிளம்பிட்டாங்க. அப்போ அங்கிட்டிருந்து ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி யார் அப்படின்னா நம்ம ஒயனுடைய அம்மாவுக்கு அத்தை, மாமியார்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அவங்க அந்த மாதிரி இல்லை, அவங்க தான். அவங்க எப்படிப்பட்ட கேரக்டராக? நல்ல கேரக்டர் தான். அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது அப்படி இதெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் உங்களுடைய அம்மா அப்பா லவ் மேரேஜ். அதனால உங்கள் வீட்டில் லவ்வுக்கு எந்த அகெயின்ஸ்டும் கிடையாது, அவாய்டும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நம்ம 3, அதாவது சானு, ரீட்டு, ஹனா 3 பேர் லவ் பண்ணதுக்கே அவங்க ஒன்றும் சொல்லலை. ஓகே நாங்கள் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. என்னடி, எதுக்கு இப்போ பிடிச்சி நீ கட்டிக்கிட்டு இருக்க? நான் அப்போலேருந்து பார்க்குறேன். என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? அந்த நான் பெற்ற ஒன்று மேரேஜே வேணாங்குது. சரி விட்டுட்டி, வேணான்னா விடு. என்னங்கத்த எல்லாரும் இங்கே பாருடி, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த லைஃப்பை அவங்களால வாழ வைக்க முடியாது. அப்படி போச்சு அப்படின்னா அது எதில் போய் முடியும்னே தெரியாது. இப்போது நீ இருக்க, நீ என் பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ண. அந்த மாதிரி தான்
நீ வரும்போது வயசு உனக்கு 24, 23. உனக்கு பிடிச்சிருந்துச்சி நீ பண்ணிக்கிட்ட. அவள் 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல. என் பேத்திக்கு 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் அவனுக்கு பிடிச்ச பையன், மனசுக்கு பிடிச்ச பையன் வந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். அக்கா கல்யாணம் பண்ணால் தான் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சரியா? நீ அவளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. டார்ச்சர் பண்ண அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே மீட்டிங் அப்படி இப்படின்னு 4 வருஷமாக ஊருக்கு வரல, உனக்கே தெரியும். இன்னொரு விஷயம், நீ இந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு தான் அவள் ஊருக்கு வரல. அவளை பற்றி இன்னும் உனக்கு தெரியல. பெத்த அம்மா தான் நீ. ஆனால் என் பேத்தியை வளர்த்தது நான் தான். எனக்கு தான் தெரியும் அவள் மனசு எப்படி அப்படின்னு. நீ இந்த 3 பொண்ணுங்களை நீ வளர்த்த அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பேத்தியை நான் தான் வளர்த்தேன். முழுக்க தூக்கி. இந்த வீட்டுக்கு வாரிசு அவள் தான். அவள் சொல்லாமல் இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. சரியா? அவள் மனசு போக நீ நடந்துக்கோ. நான் இங்கே உன்னை நான் ஏதாவது கொடுமைப்படுத்தியிருக்கேன் நான் இன்ன வரையும்? நீ என்ன லவ் மேரேஜ் ஏதாவது நான் கொடுமைப்படுத்தியிருக்கேன்? நான் இல்லைத்த. அந்த மாதிரி தான் உன்னை மாதிரி ஒரு மருமக, அதாவது மாமியார் உன்னுடைய பொண்ணுக்கு வாய்க்கணும். அந்த மாதிரி இப்போ யாருமே கிடையாது. எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? அவள் எவ்வளோ பெரிய சிஓவாகவே இருந்தாலும் அவள் வீட்டுக்கு கட்டிக்க போகிற வீட்டுக்கு போகணுன்னா அங்கே எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கணும். சரியா? நீ வாட்டுக்கு உன்னுடைய அண்ணன் பையன் சுரேஷுக்கு கொடுத்து அவன் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பொம்பளை பொறுக்கின்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மட்டும்தான் தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட அந்த முகத்தை அவங்க காமிக்கலை. ஏன்னா உன்னுடைய அட்டென்ஷனை அவங்க வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. அதாவது உன் பொண்ணு பேரில் இருக்க எல்லா சொத்துமே அவங்களுக்கு வேணும். அதுக்காண்டி தான் உன் பொண்ணை கேட்குறாங்க. சரியா? அது உனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நீ எல்லாரையுமே வெள்ளை மனசுக்காரங்கன்னு நினைக்கிற. யாருமே அப்படி கிடையாதுங்க. எல்லார் மனசுலையுமே ஒவ்வொரு மூளைக்குள்ளே விஷம்னு ஒன்று இருக்கும். அதை புரிஞ்சுக்கோ ராஜி. நீயே உங்கள் அம்மா பேர் ராஜிடா. புரிஞ்சுக்கோ ராஜி நீயே. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட பொய் சொல்லி உன் அண்ணன் பையனுக்கு என் பேத்தி கல்யாணம் பண்ணி வைக்காம அப்படிலாம் கிடையாது. யார் தான் சொந்தம் வேணான்னு சொல்லுவா? நாங்கள் நாங்கள் 4 பேருமே வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னா, 5 பேர் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. நீ அந்த முகத்தை நீ பார்க்கல, அவனோட இன்னொரு முகத்தை. அது நாங்கள் பார்த்துருக்கோம். உனக்கு புரியுதா? நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவளுக்கு 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல. ஏன் அதுக்கு மேலே யார் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? என் பேத்தி 30 வயசுக்கு மேலே எவன் அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அவனை என் பேத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நீ அம்மாவும் நில்லு. என் பேத்திக்கு நான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். சரித்தா, பேத்திக்கு எல்லாரும் சப்போர்ட்டா? ஆமாடி, என் பேத்திக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரித்தா, வாங்க போய் சாப்பிட்லாம். சரி வா போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே கட் பண்ணி நம்ம கொரியா சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஒரு கொரியாவில் ஒரு கம்பெனியில் தான் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வேறு யார் இல்லைடா, நீங்கள் தான் வயன். நீங்கள் ரொம்ப குழம்பி போய் உட்காந்துருக்கீங்க. ஐயோ, இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணுற வட்டினா எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பேசுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. என்னடி ரொம்ப ஜாலியாக இருக்க போலாட்டு இருக்கு? ஆமாடி ஜாலியாக இருக்கேன். நீ அந்த ஜாலியை கொஞ்சம் வாங்கிட்டு போறியா? ஏய் என்னடி, எதுக்கடி இப்படி சூடாக இருக்கா? எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிக்க வேண்டியதானே? ஏய் என்னடி நீ இப்படி பேசுகிற? இங்கே பார்வயன், உங்கள் அம்மாவுக்கு என்ன தான் நீங்கள் 4 பேர் இருந்தாலும் உன் மேலே தான் அவங்களுக்கு பாசம் அதிகம். ஏன்னா நீ தான் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பிறந்த. நீ சொல்லியிருக்கேல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு பிறந்திருந்தா கூட பரவாயில்ல. நீ 5 வருஷம் கழித்து நீ பிறந்திருக்க. அப்போது உங்கள் அம்மாவுக்கு நீ முக்கியம். உங்கள் அம்மா ஒன்றும் எதுவும் தப்பாக பண்ண மாட்டாங்க. நீ சொல்கிற இல்லை, நீ என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்க உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. அது நீ உங்கள் அம்மா கிட்ட எடுத்து சொல்லு. எனக்கு அவன் வேணாம், அவனை தவிர நீங்கள் வேறு யார் பார்த்தாலும் சரி, ஆனால் நல்லவனா பாருங்கள், நீ சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு நீ ஆதரவாக இருடி. இங்கே பாரு, நீ ஃப்ரெண்டு எனக்கா இல்லை எங்கள் அம்மாக்கா? நான் உனக்கு தான் ஃப்ரெண்டுனால தான் நான் சொல்கிறேன். என்னால் மேரேஜே பண்ணிக்க முடியாது ரேணு. உங்கள் ஃப்ரெண்டு பேர் ரேணுடா. அவளும் ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் பார்ட்னர் தான் உங்களுடைய கம்பெனியில். அவளும் ஒரு சிஇஓ தான். அவள் பேர் ரேணு. இங்கே பார்வையும் புரிஞ்சுக்கோ. என்னால் புரிஞ்சுக்க முடியாது. சரி, எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது, அதை நான் உன்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி நீ பண்ணுறியா? என்னடி பிளானு?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல பிளானை வந்து அவங்க சொல்கிறாங்க. நம்ம ரேணு அப்படியே கண்ணை வைடாக்கிட்டு பார்க்குறாங்க. ஒயன், நீ என்ன புரிஞ்சு பேசுறியா பிரியம் பேசுறியா? இது லைஃப் மேட்டர், இப்படிலாம் பண்ண முடியாது. இங்கே பாருடி, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடக்குது. நீ வந்து தேவையில்லாமல் அதை வந்து நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க ஒயன். நீ பாரு, அந்த மாதிரி யாராவது இந்த கொரியாக்குள்ளே இருப்பாங்க. அவங்களும் என்ன மாதிரி மேரேஜில் எதுவும் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீ கூட்டிகிட்டு வா, நான் பேசிக்கிறேன். அதுக்கான கான்சிக்வன்ஸை நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி வரப்போகிறத. அவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ரெக்கமெண்ட் எடுத்துக்கிறேன். ஷோ, எதுக்குடி இப்படி பண்ணுற நீனு? அதெல்லாம் வேணாம் ஒயன். நீ உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்களையும் நல்ல பையனை பார்த்து கொடுப்பாங்க. இதை பாரு, உன்கிட்ட சொன்னது யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் வர சொன்னேன். ஓகேவா? போய் எந்திரிச்சு மாதிரி கிளம்பி அந்த மாதிரி யாராவது இருக்காங்க இன்னும் எனக்கு 2 நாளுக்குள்ளே நீ நியூஸ் சொல்கிற. என்னமோ பண்ணுவேன். சரி, நான் பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் தான் பார்த்து கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. உன்னை நான் சத்தியமாக அதுக்குள்ள இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஓகேவா? போய் பாரு. என்னமோ பண்ண போகிறா. நம்ம தலை உருளாமல் இருந்தால் சரி. சே, இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொரியாலேயே இன்னொரு சைடு காமிச்சோம் அப்படின்னா, அங்கே ஒருத்தர் ஃபோனில் கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. இங்கே பாருங்கம்மா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? சும்மா மேரேஜ்னு. என்ன, எனக்கு வயசாயிடுச்சு, 29 வயசு தான் ஆகுது. இன்னும் 2 வருஷம் போகட்டும். இன்னும் 2 வருஷம் போனால் பாதி கிழவன் ஆயிடுவாடா. அது வேற யாரும் இல்லடா, நம்ம ஜின்னு தான். பாதி கிழவன் ஆயிடுவாடா. பரவாயில்லம்மா, நான் கிழவனா இருந்து என்னை எந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்குதோ அப்புறம் கூட நான் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு வேணாம். நீங்கள் உங்கள் அத்தை பொண்ணு, அவள் பேர் என்ன, வனஜா, அவளை கூட்டிகிட்டு வருவீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். அவள் நல்ல பொண்ணு தான்டா. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எனக்கு படிக்காத பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவள் எனக்கு வேணாம். என்னடா இப்படி பேசுகிற? வனஜாக்கு என்னடா குறை? வனஜாக்கு என்ன குறையா? ஐயோ, நீங்கள் வேற அமைதி. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கருப்பு குட்டை நெட்டை அவள் படிக்கல, அது எனக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு அந்த வனஜாவுடைய கேரக்டர் பாருங்கம்மா. ஒரு பொண்ணுக்கு கேரக்டர் தாங்க முக்கியம். இன்னைக்கு நான் கேரக்டர் பார்க்காம கல்யாணம் பண்ணி அவள் வந்து அழகா இருக்கான்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்கோங்க. அந்த கேரக்டரை பார்க்காம நாளைக்கு நான் தான் என் பிள்ளையோட நான் கஷ்டப்படணும். அவள் பெற்று போட்டு போயிடுவா. அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கு தெரியாது. என்னடா சொல்கிறேன் மாம், உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நீங்கள் சொன்னாலும் நம்ப போகிறது இல்லை. ஏன்னா அவங்க தான் உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் அண்ணன் பொண்ணாச்சே. அப்புறம் எப்படி இருக்கும்? ஐயோ, என்னடா சொல்கிற மாம்? நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறது இல்லை. வேணாம், என்னை விட்டுருக்கு. இப்போதைக்கு மேரேஜ் வேணாம். ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுற? போங்க, ஃபோனை காலை கட் பண்ணுங்க. எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது. நீ கொரியாவில் சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுற. நீ பண்ணுற ஒர்க்குக்கு என்னுடைய அண்ணன் பொண்ணு தாண்டா கரெக்டாக இருப்பா. நீ வேறு 20,000 தாண்டா வாங்குகிற சம்பளம். ஓம்மா, நான் 20,000 வாங்கினாலுமே நான் ஹாப்பியாக தான் இங்கே இருக்கேன். சரியாம்மா, என் பிரச்சனையில் விடுங்க. இப்போ எதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க? பேசலாம் கால் பண்ணீங்கன்னா காலை வைங்க. இல்லைடா, உன் தம்பி 3 பேர் லவ் பண்ணுறானுங்க, அது உனக்கு தெரியல. தெரியும் சொன்னானுங்க என்கிட்ட கால் பண்ணி. அப்புறம் என்னடா? அப்புறம் என்ன மேம், அவங்க வீட்டில் போய் பேசுங்க, கல்யாணத்தை முடிங்க, சந்தோஷமாக அவங்க இருக்கட்டும், அவங்க குழந்தை பெற்றுட்டு இருக்கட்டும். அப்போ எனக்கு வேணாம் மேம், எனக்கு பிடிச்சவ வருவா மேம், வரதுக்கு அப்புறம் நானே பார்த்துக்கிறேன் மேம். எப்படா அவள் வந்துன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மேம்? 35 வயசு ஆனாலும் பரவாயில்ல மேம், அவள் வரை நான் காத்துட்ருக்கேன். என்னவோ பண்ணி தொலைங்கடா, போங்கடா. அவங்க கூட கட்டிக்கத்தியே ஜீவன் போகுது. சரிம்மா, உனக்கு கால் கட் பண்ணுமா, கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நெஞ்சு வலிக்குதுண்டுவேன் படா அப்படின்னு அவங்க அம்மா கால் கட் பண்ணிடுறாங்க. ஜின்னுக்கெல்லாம் ஐயோ, எங்கள் அம்மா போட்டு நீ டார்ச்சர் பண்ணுதே அப்படின்னு பாவம் அவங்க அம்மா போட்டு. ஜின்னு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்போது நம்ம ஜின்னு வந்து யோசிச்சு பார்க்குறாரு, இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் யோசிக்கிறாரு. அப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் வராங்க. வாடா மச்சான், என்ன இந்த பக்கம்? இந்த ஆஃபீஸில் தான் நானும் ஒர்க் பண்ணுறேன், அப்போ நான் வரதான் செய்வேன். சரிடா, வந்து உட்காரு. அது வேறு யாரோட, நம்ம ஆரம் தான். ஆமாம், என்னடா மூஞ்சி ரொம்ப பிரைட்டாக இருக்குது? பிரைட்டாக இருக்கா? என்னை பார்த்தா உனக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரியா இருக்குது? சரி, தெரியுது ஏதோ காண்டில் இருக்குன்னு. சரி, என்ன சொல்லு?
எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணிக்கணுமா, என் தம்பி 3 பேர் லவ் பண்ணுறானுங்களாம், அவங்க உனக்கு பண்ணாமல் எப்படா அவங்களுக்கு பண்ணுறான்னு கேட்குது. பண்ணிக்க வேண்டியதானே, நல்ல விஷயம் தானே. ஏய், நான் ஆல்ரெடி எதுவுமே பட்டிருக்கேன், உனக்கே தெரியும்ல, காலேஜ் படிக்கும்போது. டெய், அவ அப்படி இருந்தா அப்படின்னா மற்ற பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்கடா, அதை நீ புரிஞ்சுக்கோ. சரி, அதெல்லாம் விடு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்பு? நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீ செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம ஷாக்கு. டேய், இது வந்து லைஃப் மேட்ருடா, ஏன்டா அப்படி பேசுற? அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. இது வந்து மேரேஜ் பண்ண வேண்டிய விஷயம்டா. நீ வந்து இல்லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லீகலாக பண்ணணும்னு சொல்கிற. இங்கே பாரு, என்ன அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்ன மாதிரியே மேரேஜ் பிடிக்காம சில பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய லிஸ்ட்டை நீ கொண்டு வா, சரியா? நான் பார்த்துக்கிறேன். அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரி வேணும் மேம், எனக்கு இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீ சொல்லி. ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு தான் இருக்காது, சரியா? டேய், நீ பேசுறது வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், வேறு மாதிரி இருக்கோ? சாரிடா, அது நீ பேசுகிறது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நீ சொன்ன அப்படின்னா அந்த பொண்ணு அப்படி செஞ்சிச்சுன்னா உன் மேலே நான் உள்ள நம்பிக்கையில் அது அப்படி செய்யுதுன்னு அர்த்தம். சரிடா, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பாரு. டேய், அதெல்லாம் வேணாண்டா, புரிஞ்சுக்கோடா ஜின்னு, அதெல்லாம் தெரியாது. நீ போய் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஷோ, இவன் இன்னும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு தலையே விடிச்சிட்டு போல இருக்கு. டே போலாமா, போடா சே அப்படின்னு நம்ம போயிட்டு அங்கிட்டிருந்து டென்ஷனாக போயிட்டாப்புல. அப்போ அங்கிட்டிருந்து 2 பேர் வராங்க. என்ன மச்சா, ரொம்ப ஜாலியாக இருக்க போலாட்ட இருக்கு. ஜாலியாக இருக்கண்ணா, போடா அங்கிட்ட. சரி அம்மா, இப்போ எங்கே போகிற? சரிங்க வாங்கலேன். சரி, இப்போ எதுக்கு நீ டென்ஷனாக இருக்க சொல்லு. நம்ம ஜின்னு சொன்ன விஷயத்த நம்ம சுகா கிட்டேயும் நம்ம ஜேகோப் கிட்டேயும் நம்ம சொல்ல. ஆரம்க்கு ஷரிஷாக்கு, சுகாவுக்கு ஜேகோப்புக்கு ஷரிஷாக்கு அவங்களுக்கு கண்ணை வைடாக்கிட்டு பார்க்குறாங்க. வருதா டென்ஷன் ஆகுதா, இது தண்டா அவன் சொல்கிறான். டேய், என்னடா அவன் கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானா? கல்யாணம் வேணான்னா வேணான்னு சொல்லுடா, அதுக்கு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு வந்து தான் எனக்கே முடியாமல் உட்காந்துருக்கேன். இப்போ அந்த வேலையைத்தான் என்ன போ சொல்கிறான். சரி, இப்போ நீ அந்த வேலையை தான் போறியா? சரி வா, நானும் உன் கூட வரேன். ஜேகோப், நீ போய் ஜின்னு கூட இருடா. சரிடா, பார்த்து போங்க. அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அவன்கிட்ட. என்னடா நீயும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, வேறு என்ன பண்ணுறது? அவனுக்கு தான் அது பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி தான் வேணுன்றா. நான் என்ன பண்ணுறது? சரிடா, போங்கடா போங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு நம்ம சுகாவும் போயிட்டாங்க அங்கேருந்து. நம்ம ஜேகோப் வந்து ஜின்னோடைய கேபின், அதாவது அவர் உட்காந்து வேலை பார்க்குற நம்ம ஜின், சுகா, ஜேகோப் 4 பேர் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன கம்பெனினா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. கொரியாவில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு 20-25,000 சேலரிக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஜின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜின்னு வந்து ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். நம்ம ஜின்னுக்கு வந்து 3 தம்பிங்க. அது யாருன்னா விமின் குக் 3 பேர் தான். ஜிம்மின், டயாங், ஜங்குக் 3 பேர் தான் தம்பிங்க. ஓகேங்களா? இவங்க 3 பேர் தான் பிரதர்ஸ், ஓன் பிரதர்ஸு. நம்ம சுகா, ஜேகோப் வந்து சின்ன வயசில் அவங்க கூட படித்தவங்க, ஸ்கூலில் வந்து காலேஜ் வரையும் ஒன்றா படித்தவங்க. ஸோ அதனால் இவங்கக்கிட்ட நம்ம கிட்ட இப்படி அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஜின்னு. சரிடா ஜின்னு, என்னமோ கிட்ட சொல்லி விட்டியாமா? ஆமாடா, இது சரியாக வரணும்னு உனக்கு தெரியுதா? சரியாக வராதுதான்டா அண்ணம்மா. ஆனால் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா எனக்கும் நல்லது தானே. ஏன்னா நான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு எங்கள் அம்மா கிட்ட சமாளிச்சுக்குவேன். இப்படி பர்த் ஆகும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட நான் இது பண்ணிக்குவேன். டே அப்போது நாளைக்கு உங்கள் அம்மா சரி அவள் தான் போயிட்டால, நீ வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆமாம், அது இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லாத, வேறு இந்த மாதிரியா சொல்லி சமாளி. நீ முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீ மாற மாட்ட. சரி, என்ன பண்ணு, அந்த மாதிரி யாராவது கிடைச்சிட்டாங்கன்னா பார்த்து பக்குவமாக பேசு, சரியா? பேசினாதான். நீ பாட்டுக்கு போய் உன் கோவத்தை அங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காத. காமிச்சேன்னா அங்கே ஒன்றும் விளங்காது. அப்போ அந்த பிள்ளை வேணான்ட்டு போயிடும், பார்த்துக்க. சரிடா ஓகே. சரி, என்ன நீ இந்த பக்கம், உனக்கு தான் இன்னைக்கு லீவ் ஆச்சே? ஆமாடா, நைட் ஷிஃப்ட் பார்த்தே லீவ் தான். ஆனால் வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்கன்னு தொலை பண்ணாங்க. அதனால தான் நான் கிளம்பி சுகா கூட வந்துட்டேன்.
சுகாக்கு எனக்கு இன்னைக்கு லீவ் தான். சுகா வீட்லேயும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க போல். அப்போது நம்ம செட்டுலேயே ஆறு மட்டும்தான் கமிட்டடாடா. நம்ம 3 பேர் தான் சிங்கிளா? மச்சான் உனக்கு ஆள் கிடைச்சி உனக்கு ஒன்று வரப்போகுது மச்சான், நீ அமைதியாக இருந்துக்கோ. அப்போ இப்போ நான் சிங்கிள் தானே? இப்போ சிங்கிள் தான் மச்சான். அதுக்கப்புறம் நீ சிங்கிள்னு சொன்னால் வாயில் குட்டுவோம். சரிடா, இந்த மாதிரி யாராவது கிடைக்கண்டா, கிடைச்சிச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா சிங்கிள் தானே நான். சரி மச்சான், நீ சிங்கிளாக இருக்க வாழ்த்துக்கள். அப்போ நான் கடைசி வரையும் கல்யாணம் பண்ணி உருப்படக்கூடாது. நீ தான் கல்யாணமே வேணான்றியா? அப்புறம் எப்படி? சரி சரி சரி, கேப்பில் கலைக்கிறியோ? இல்லை மச்சான். அப்போது நம்ம ஜின்னிக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. அது வேறு யாரும் இல்லை, ஆரம்னா. மச்சான் சொல்லுடா. டேய் நான் விசாரிச்சிட்டேன்டா. போனோன்னே விசாரிச்சிட்டியாடா? அது என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காண்டா. அந்த பொண்ணுக்குமே அப்படி தான் வேணுமாமா. என்னுடைய ஆள் தான் சொன்னான். அப்படியா? என்னடா சொல்கிறான்? ஆமாம், அவள் ஃப்ரெண்ட் தான். அவளுக்கும் வீட்டில் ரொம்ப டார்ச்சலாம். ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கா. சரிடா, அப்போது எப்போன்னு சொல்லி நீ கேட்குறியா? கேட்டுட்டேன்டா. அந்த பொண்ணு வந்து நாளைக்கே கூட ஓகே சொல்லுதுடா. நீ என்ன நினைக்கிற? சரி ஓகேடா, எனக்கு ஓகேன்னு சொல்லிடு. டேய், இது நீ ஓகே தானே? பண்ணிடுவியா இந்த மாதிரி? நாளைக்கு இதோட கான்சிக்வன்ஸ் பார்த்திக்க சொல்லிட்டேன். உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவங்க அம்மா சும்மாவே ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா, டேய் நீ அமைதியாக இருடா, நான் பார்த்துக்கிறேன்டா. எங்கள் அம்மா கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்டா. அவள் ஒர்க் போயிருக்கா, அங்கே ஒர்க்கில் இருக்கா, அந்த மாதிரி கூட நான் சமாளிச்சுக்கிறேன்டா. டேய் ஏன்டா அப்படி பண்ணுற? ஏன்னா நீ தான் அப்படி பண்ணுறனா? அந்த பொண்ணு அப்படி பண்ணுது பாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா. டேய் பார்த்தில்ல, பொண்ணே அந்த மாதிரி பண்ணுறா. அவளுக்கே பொண்ணாக இருந்தேன்னா பையனாக இருந்தேன்னா மேரேஜ் விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைதான். ஆனால் அவங்க பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருப்போம். எங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பொண்ணோட மனசு எனக்கு நல்லா புரியும். சரிடா, ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணுன்னு ஆயிட்டீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. நாளைக்கு அந்த பொண்ணு ஈவினிங் ஓகேவான்னு கேட்குது. ஓகே மச்சான், நானும் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். எங்கன்னு மட்டும் எனக்கு கேட்டு நீ எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிடு. சரி ஓகே, நான் கேட்டு ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து ஆரம் வந்து கால் கட் பண்ணிடுறாரு. நம்ம ஜின்னு வந்து அப்பா, அவருக்கு அப்போ தான் ரிலீஃப் ஆகுது. ஜேகோப்பு என்னடா என்னாச்சு? இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்களாண்டா. கிடைச்சிட்டாங்களா? நான் கூட கிடைக்காதுன்னு நினச்சேன்டேடா. இல்லை கிடைச்சிட்டாங்க. ஓ சரி மச்சான், என்ஜாய் பண்ணு. இல்லைடா உனக்கு என்ஜாய்? ஒன்றும் இல்லை மச்சான், நீ தான் வாழ போறியே. வாழ மாட்டேன்டா, அமைதியாக இரு. நீ வேற என்னை போட்டி நீ எப்படி வளர்ற? ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்குடா, சொல்லிவிட்டேன். ஆனால் இப்போ பதட்டமாக இருக்குது. இப்போ பதட்டமாகி என்ன ஆகுறது? பதட்டத்தில் வளராத சரியா? பார்த்து பக்குவமாக பேசி என்னன்றது முடிவெடுங்க 2 பேரும். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஜேகோப்பு அங்கேருந்து கிளம்பிட்டாப்புல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. நம்ம கொரியரில் உள்ள பெரிய ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதில் அந்த ரூமில் தான் நீங்கள் வயன் உட்காந்துருக்கீங்க. அப்போது வந்து டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இந்த வரேன் அப்படின்னு நம்ம வயன் சொல்லிவிட்டு இப்போ கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜின்னு நிற்கிறாப்புல. உள்ளே வாங்க. சரி, அது நீங்கள் தானா? ஆமாம் நான் தான். உங்களுக்கும்? ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி தான். சரி ஓகே, உங்களுக்கு அதில் ஓகே தானே? எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆமாம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓஹோ, எங்கனக்குள்ளே இருக்காது? அது எங்கனக்குள்ளே இருக்கு. ஓகே ஓகே சரி, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் ஏற்றுக்கணும். அதாவது எனக்கு இல்லை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. சரி, நாளைக்கு எந்த கான்சிக்வன்ஸும் வந்தால் ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். வராது, நான் சமாளிச்சுப்பேன். உங்கள் வீட்டு சைடு நீங்கள் சமாளிச்சுக்கணும், எங்கள் வீட்டு சைடு நான் சமாளிச்சுப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்தால், அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆனால் சரி பண்ணுறதுக்கு, எதிர்த்து வைக்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா இது வந்து நம்ம எடுக்க போகிற முடிவு வந்து பெரிய முடிவு, சரிங்களா? இது வந்து யாருமே பண்ணாத ஒரு முடிவு. புரியுது எனக்கு. பை த பை உங்கள் நேம் என்ன? என் நேம் கிம் ஷோக் ஜின். உங்கள் நேம்? ஐ எம் லீ வயன். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து
லீக் கம்பெனியுடைய சிஓ மேம். நீங்கள் மேம்லாம் வேணாம், ஜஸ்ட் கால் ஒயன். ஓகே. நீங்கள் ஏன் திடீர்னு இந்த முடிவுக்கு? எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் மம்மிக்கு அவங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இருக்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான். ஓகே மேம், ஓகே மேம். மேம் வேணா, ஜஸ்ட் கால் ஒயன். ஓகே ஒயன். இட்ஸ் ஓகே. ரெடியா? ஓகே மேம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம ஜின் அண்டு ஒயன் அப்படியே வேக்கப் ஆகுறாங்க. அவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டே வேக்கப் ஆகுறாங்க. ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க அவங்க வெளியே வராங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜின் பார்க்கலாம். ஓகே சரி வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் இல்லை, வேணாம். இல்லை வாங்க, சும்மா வாங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அங்கேருந்து ஜின்னும் ஒயினும் அங்கேருந்து லெஃப்ட்டு. இப்போ ஒயின் ஜின்னு வந்து அவங்க கம்பெனியில் அவங்கள இறக்கி விட்டுட்டு நம்ம ஒயின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் கிளம்பி நேராக அவங்க இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு எப்படின்னா ஒரு 3 ரூம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க உள்ளே கிளம்பிட்டாங்க. அங்கே பார்த்தா நம்ம ரேணு உட்காந்துருக்காங்க. ரேணு பார்த்துட்டு என்னடி ஆச்சு? சக்ஸஸ் முடிஞ்சா? என்னடி இடமும் இந்த ஒர்க்கு முடிஞ்சு, ரேஷனில் எண்ணெய் முடிஞ்சு, பருப்பு முடிஞ்சு, ஜீனி முடிச்சு சொல்கிற மாதிரியே சொல்கிறீ. இங்கே பாருடி, நீ தான் அதுக்கெல்லாம் வேணாம், விட்டு வராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போது இதுக்கெல்லாம் விட்டு வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். உனக்கு புரியுதா புரியலையா? என்னமோ நீ பண்ணியிருக்கிறது எனக்கு வந்து பெரிய விஷயம், பார்த்துக்கோ. பெரிய விஷயமா தெரியல, இது வந்து சமாளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நாளைக்கு தெரிஞ்சுன்னா அதோடைய கான்சிக்வன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதோடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் டேடியும் மம்மிக்கும். விடுடி, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படி தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? 2 அடி அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதானே பண்ணுவாங்க வீட்டில். அது தவிர இங்கே வேறு எதுவும் பண்ண போகிறது. என்ன பண்ணுவாங்க? எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அவங்களே இது பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. பார்ப்போம், அப்போ ஓகே இருந்தால் பார்க்கலாம். சரி, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களாம்? அவன் ஏதோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா சொன்னான். ஐடி கம்பெனியாக? இந்த ஐடி கம்பெனி, இங்கே நிறையா ஐடி கம்பெனி இருக்கேன். இந்த கேலக்ஸி ஹோட்டல் இருக்குல்ல, அதை தாண்டி போனால் ஒரு ஐடி கம்பெனி ஒன்று வரும்ல. ஆமாம், அது இந்த நம்ம ஜாக்சன். ஜாக்சனா? அதாண்டி நம்ம கூட படித்தானே ஜாக்சன். ஆமாம், அவன் வச்சுருக்க கம்பெனி தான். ஓஹோ, அந்த நாயோட கம்பெனியும்? ஆமாம், அவன் இப்போ என்ன பண்ணுறான்? அந்த கம்பெனி வச்சுருக்கான். அவன் மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாஃபியாவா? இது எப்போ? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் என் ஆள் மூலியமாக இந்த இதெல்லாம் நான் கேதர் பண்ணிக்க வேண்டி. சித்தா. ஆமாம், நீ என்ன, உனக்கு எப்போ மேரேஜு? அதான் நெக்ஸ்ட் மந்த் சண்டே. எப்போடி? 4ஆம் தேதி. எங்கே? இந்தியாவில் தான். எங்கள் அம்மா இந்தியாவில் தான் வைக்கணும்னு சொல்லிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? சரி, அவருக்கு ஓகேவா இந்தியாவில் வைக்கிறது? அவருக்கு இந்தியாவில் வைக்கிறது ஓகேவா? சரி, ஓகே. சரி, ஓகேடி, நீ பாரு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். மச்சி ரொம்ப இது போல் சிப்பேன். சரி, ஓகே மச்சி, நான் ஒர்க்கு கிளம்புறேன். நாங்கள் போய் அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கூட வா பொறுமையா. சரி, ஓகே, நீ பார்த்துக்கோ. இது ஒரு டவுட்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி, ஓகேடி, பாய். பாய். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்து நான் சூன் போட்டுறேன்டா. பை டியர் செல்லக்குட்டீஸ்.